Greetings of the day. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற எல்லாருக்குமே என் சார்பாகவும் என் சேனல் சார்பாகவும் இன்றைக்கி ஆகஸ்ட் 14. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம டாபிக் பற்றி பேசுகிறப்ப அப்படியே நம்ம டாபிக் அப்படியே என்டர் ஆகிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2 இது ரெண்டுமே வந்து நிறைய பேர் படிப்பாங்க இன்டரில். குரூப் 3 அண்ட் குரூப் 4 வந்து ஃபைனலில் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ குரூப் 1 அண்ட் குரூப் 2 வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். நான் வந்து இது ரெண்டுத்தையுமே நான் செப்பரேட்டாக எழுதலாமா, இல்லை நான் வந்து ரெண்டுமே நான் சேர்த்தே நான் எழுதிடலாமா? இப்போ நிறைய பேர் வந்து குரூப் 1 அண்ட் 2 எழுதுவீங்க, நிறைய பேர் குரூப் 1 தனியாக எழுதுவீங்க, குரூப் 2 தனியாக எழுதுவீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற நீங்கள் குரூப்ஸை வந்து செப்பரேட் பண்ணி எழுதுனால இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னது, அண்ட் இதே குரூப் வந்து நீங்கள் சேர்த்து எழுதிங்கன்னா இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் வந்து செப்பரேட்டாக பண்ணலாம், யார் யாரெல்லாம் சேர்த்து பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 2 தனித்தனியாக பண்ணுறவங்களுக்கான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் குரூப் 1 நீங்கள் தனித்தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா முதல் அட்வான்டேஜ் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து 6 மாதம் எடுத்துப்பீங்க, ஆனால் ஒரே குரூப் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகேவா? இதுவே வந்து குரூப் 1 அண்ட் 2க்கு அந்த கேஸில் அது நம்ம அப்போ வரப்போ நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து குரூப் 1 அண்ட் 2 தனித்தனியாக எழுதுறவங்களுக்கு டைம் ஓரளவுக்கு கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாமுக்கு நடுவுலையும் ஒரு நாள் உங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நீங்கள் வந்து 11ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் 13th டிசம்பர் 11 நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எழுதுறீங்க அப்படின்னா, டிசம்பர் 13th நீங்கள் வந்து லா எழுதுவீங்க, டிசம்பர் 15th நீங்கள் வந்து டைரக்ட் டேக்ஸ் எழுதுவீங்க, டிசம்பர் 17th நீங்கள் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் எழுதுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நடுவில் ஒரு நாள் வந்து எக்ஸாமுக்கு நடுவில் ஒரு நாள் உங்களுக்கு லீவ் கிடைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். குரூப் 1 மட்டும் எழுதுறவங்க, குரூப் 1 ஆர் குரூப் 2 தனித்தனியாக ஏதாவது சிங்கிள் குரூப் மட்டும் நீங்கள் எழுதுறவங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டு குரூப்பும் சேர்த்து எழுதுறவங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இல்லை. அது நான் என்ன அப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ நீங்கள் சிங்கிள் குரூப் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு நடுவில் ஒரு நாள் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க தனித்தனியாக குரூப்ஸ் எழுதுனீங்கன்னா. இப்போது அடுத்ததாக வந்து டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம். மெயின் அட்வான்டேஜ்னா இதாங்க. ஆக்சுவலாக டிஸ்அட்வான்டேஜை பற்றி ஆக்சுவலாக பார்க்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல் டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு அக்ரிகேட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அது உங்களுக்கு கிடைக்காது. குரூப் 1 அண்ட் 2 எழுதுறவங்களுக்கு தான் கிடைக்கும். அக்ரிகேட் அட்வான்டேஜ்னா என்னதுரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை நான் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து மார்க் அலோகேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். மார்க் அலோகேஷனை பற்றி தான் இந்த அக்ரிகேட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற கான்செப்டே இருக்குது. ஸோ அந்த அக்ரிகேட் அட்வான்டேஜை பற்றி நீங்கள் வந்து போய் பாருங்கள். இது வந்து செப்பரேட்டாக குரூப் 1 குரூப் 2 தனித்தனியாக எழுதுறவங்களுக்கு இது வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து முதல் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் 1 அண்ட் குரூப் 2 தனித்தனியாக எழுதுறவங்களுக்கு. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்டுங்க. உங்களுக்கு நீங்கள் குரூப் 1 அண்ட் குரூப் 2 நீங்கள் இன்டரில் செப்பரேட்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா வீட்டுக்கு வரும் சர்டிஃபிகேட்டாக? 2 மார்க் ஷீட் வருங்க. அதுக்கப்புறமா இன்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வருங்க. அவ்வளவு தாங்க. ஆனால் இதுவே நீங்கள் 2 குரூப்பும் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் வந்து 2 குரூப்பும் சேர்த்து எழுதிங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வரும் அப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் எழுதும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வீட்டுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப்பு சிங்கிளாக நீங்கள் குரூப் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் ஷீட்டு ஒரே சர்டிஃபிகேட் அவ்வளவு தான். இன்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வரும். இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேரும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒரு சில கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு ஐசிடபிள்யூஏ சிங்கிள் அட்டம்ப்டில் முடித்தவங்க தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சிங்கிள் அட்டம்ப்ட்னா என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். நான் ஷார்ட்டாக இங்கே சொல்லிடுறேன். ஆனால் அட்டம்ப்ட்டுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ
நீங்கள் குரூப் 1 ஒரு அட்டெம்ப்ட் எழுதுறீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க. குரூப் 2 ஒரு அட்டெம்ப்ட் எழுதுறீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க. இது ரெண்டுமே 2 அட்டெம்ப்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டரில் 2 அட்டெம்ப்ட் எடுத்திருக்கீங்க. ஒரு அட்டெம்ப்ட் குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு அட்டெம்ப்ட் குரூப் 2 எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து 2 அட்டெம்ப்ட் எடுத்துப்பாங்க. அட்டெம்ப்ட்னா என்னது அப்படிங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபுல்லாக போய் வீடியோ போய் பாருங்கள். ஸோ 2 அட்டெம்ப்ட் எடுத்து முடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து குரூப் 1 and 2 படிக்கிறவங்க ஒரே அட்டெம்ப்டில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க ப்ராக்கெட்லேயும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் கொடுத்துருவாங்க, ICAA ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, 1 அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து அட்டெம்ப்ட்டுக்கான மீனிங் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் அதில் போய் பார்த்துக்கலாம் அட்டெம்ப்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது குரூப்பு சிங்கிள் குரூப்பாக எழுதுறவங்களுக்கு. இப்போது இந்த சிங்கிள் குரூப்பாக யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் பண்ணலாங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ் சிங்கிள் குரூப்பாக எழுதுறது பெட்டர். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடைக்காது அப்படின்னா அவங்க காலேஜும் போகணும், அதே மாதிரி அவங்க CMAவும் பண்ணணும் அப்படின்னா அவங்க சிங்கிள் குரூப்பாக எழுதலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து யார் வந்து சிங்கிளாக குரூப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான 2 பாயிண்ட் தான் ஆக்சுவலாக. இப்போ நம்ம குரூப் 1 and 2க்கு நம்ம ஆக்சுவலாக போகலாம். ஸோ குரூப் 1 and 2 2 குரூப்பும் சேர்த்து எழுதுறவங்க எப்படி எழுதினா பெட்டர் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் 1 and 2 சேர்த்து எழுதுறவங்க ஃபீல் பண்ணுற முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து ஜூன், நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் ஜூன் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஜூலை மாதம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுறதுக்காக. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதவே மாட்டாங்க, அடுத்த ஜூன் தான் எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்கள் ஜூலை 2020 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் 2021 தான் வந்து எக்ஸாமே ஆக்சுவலாக எழுதுவாங்க. ஸோ 1 year கேப் எடுத்துகிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்கள் 1 year கேப் எடுத்துகிட்டு எக்ஸாம் எழுதினாலும் அது வந்து ஒரே அட்டெம்ப்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு அட்டெம்ப்டாக நீங்கள் ஆக்சுவலாக எடுத்திருக்கீங்க. ஜூன் 2021 நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு அட்டெம்ப்டாக நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த அட்டெம்ப்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் கம்ப்ளீட்டட் இன்டர் இன் சிங்கிள் அட்டெம்ப்ட். ஸோ உங்களுக்கு வந்து நடுவில் மிஸ் பண்ணியிருக்கோமே அதெல்லாம் அட்டெம்ப்ட்னு சொல்லுவாங்களா, நான் டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதல இதெல்லாம் அட்டெம்ப்ட்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நான் லிங்க்கில் கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்கிரிப்ஷனை போய் மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு புரியும். அண்ட் இப்போ வந்து முதல் அட்வான்டேஜ் வந்து அதான் ஆக்சுவலாக ஒரு 1 year கேப் இது கூட படிக்கலாம். சில பேர் வந்து 6 monthsலேயே முடிச்சிருவாங்க. அது வந்து கிளாஸஸ் போய் படிக்கணும். ஸோ கிளாஸஸ் போய் படித்தா அவங்க 6 monthsலேயே முடிக்கலாம். கிளாஸஸ் போய் படிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க 6 monthsல முடிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா 6 monthsல யூ ஹவ் டு ஸ்டடி 8 subjects. ஸோ அதனால் வந்து ஒரு மாதம் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற விகிதம் கூட கிடையாது. ஸோ அதனால் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் வந்து கிளாஸஸ் போய் படிப்பாங்க. நிறைய பேர் 1 year கேப் தான் எடுத்து ஆக்சுவலாக படிப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற முதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 1 year கேப் எடுத்தும் படிப்பாங்க, அதே மாதிரி ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டா அவங்களுக்கு ரேங்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதே மாதிரி அக்ரிகேட் அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அக்ரிகேட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கலி அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணி பாருங்கள், அது வந்து உங்களுக்கு புரியும். நிறைய பேர் அக்ரிகேட் அட்வான்டேஜை வச்சுட்டு ரேங்க்கே எடுத்திருக்காங்க. அக்ரிகேட் அட்வான்டேஜ்னால் ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் குரூப் 1ல் நீங்கள் அக்ரிகேட் மீட்டே பண்ணல, அதாவது 200 மார்க் நீங்கள் எடுக்கணும், 400 மார்க் குரூப் 1ல் நீங்கள் 190 தான் எடுத்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் அது வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் குரூப் 2ல் என்ன பண்ணிட்டீங்கன்னா 210 ஆர் 220க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர் கிளியர்டு. 2 குரூப்பும் சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் இன்டர் கிளியர்டு. புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த லிங்கை போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும் ஆக்சுவலாக. ஸோ இதான் ஆக்சுவலாக அக்ரிகேட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அக்ரிகேட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக, நீங்கள் ரேங்க் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2 சர்டிஃபிகேட் கிடைக்கும், ரேங்க் எடுக்கலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 1 சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன சர்டிஃபிகேட்னா ஒரே அட்டெம்ப்ட்டில் நீங்கள் 2 குரூப்பையும் சேர்த்து எழுதி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக 2 மார்க் ஷீட்டு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை தவிர்த்து, அதாவது இந்த இன்டர் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்டை தவிர்த்து இன்னொரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ராவாக சர்டிஃபிகேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ரேங்க் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். ஓகேவா? அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓரளவுக்கு பெட்டர் ஆகும். ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க, சிங்கிள் அட்டெம்ப்ட்டில் முடிச்சவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓரளவு பெட்டர் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ், இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறப்போ டிஸ்அட்வான்டேஜ் எந்த லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
முதல் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டயத்தில் அவங்க அதாவது இந்த சாவுடைய விளிம்புக்கு முன்னாடி இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதாவது 8 நாளுமே தொடர்ந்து எக்ஸாம் எழுதுவாங்க. குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே தனித்தனியாக எழுதுறவங்க கூட பரவாயில்ல, இந்த இதெல்லாம் கூட மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் லீவ்லாம் கிடைக்குது அவங்களுக்கு எக்ஸாமுக்கு. பட் ஆனால் 2 குரூப்பும் சேர்த்து எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க 8 சப்ஜெக்ட்டும் படிக்கணும். படித்ததுக்கு அப்புறமா 8 நாள் தொடர்ந்து எக்ஸாம் எழுதணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்டர்னேட்டாக லீவ் வரும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இவங்க உட்காந்து எக்ஸாம் எழுதுவாங்க. எப்படி தெரியுமா, நீங்கள் 11th அன்னைக்கு நீங்கள் சப்போஸ் குரூப் 1 பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 11th அன்னைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு போயிடுவீங்க. நீங்கள் 13th தான் அப்புறமா வருவீங்க. ஆனால் 2 குரூப்பும் சேர்த்து வந்துருமா பண்ணுவாங்க. 11th அன்னைக்கு ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். 12th அன்னைக்கு ஆப்பரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் இருக்குது, அதை எழுதுவாங்க. 13th அன்னைக்கு லா எழுதுவாங்க, நீங்களும் லா எழுதுவீங்க. 14th அன்னைக்கு நீங்கள் வந்து எதுவுமே பண்ணவே மாட்டீங்க, நீங்கள் குரூப் 2 பண்ணல. 14th அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் இருக்குது, அதை எழுதுவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து மற்ற குரூப்ஸ்க்கு எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு 8 days கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ ரியல் ப்ரெஷர். அது அங்கே இருந்தால் அவ்வளோ தான் அந்த ப்ரெஷர் ஆக்சுவலாக ஃபீலே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 4 days நீங்கள் ட்ரெயின் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் உண்மையான விஷயம். நெக்ஸ்ட்டு 4 days தள்ளுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதுவும் லாஸ்ட் 2 days யூ வில் ரியலி ஃபீல் லைக் யுவர் டெட். இதான் வந்து ரியாலிட்டி ஆக்சுவலாக. ஸோ இதில் நம்ம புஷ் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அண்ட் இதை நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இதான் முதல் டிஃபிகல்ட்டி. ரெண்டாவது டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் 2 குரூப்பும் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிக்காமையே சுற்றின்னு இருப்பாங்க. முடிக்கவே முடியாது அவங்களால. அது சிங்கிள் குரூப்பாக அவங்க எழுதிட்டு போயிடலாம். சில பேர் 2 குரூப்பும் சேர்த்து எழுதுவாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஃபஸ்ட் டைம் எழுதுவாங்க. ஃபஸ்ட் டைம் பாஸ் ஆகிடுனா பிரச்சனை இல்லை. சில பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஃபெயில் ஆனதுக்கப்புறமா 2வது வாட்டி 2 குரூப்பும் சேர்த்து எழுதுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து தவிர்க்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து 2 குரூப்பும் சேர்த்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்காமல் இருக்கலாம். ஒரு ஆஃபீஸ் படிக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து 2 குரூப்பும் சேர்த்து எழுதுறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்லேயே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். நான் வந்து படிக்கிற ப்ரெஷர் மட்டுமே அதிகமாக இருக்கும்னு நான் சொன்னேன். ஆஃபீஸ்லேயே அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஆஃபீஸ்லேயும் ப்ரெஷர் இருக்குது, அவங்க படிக்கிறதுலையும் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி ஆஃபீஸ் கோயர்ஸ் சிங்கிள் குரூப்பாக தான் எழுதுவாங்க. ஆனால் வந்து ஒரு சில ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து ஓகே நம்ம 2 குரூப்பும் சேர்த்து எழுதணும்னா நம்ம வந்து 2 குரூப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து திருப்தி கிடைக்கும். 2 குரூப்பும் ஒரே அட்டெம்ப்டில் முடிச்சிருக்காங்க, இல்லைனா 2 குரூப்பையும் சேர்த்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் ஆக்சுவலாக பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 குரூப்பும் சேர்த்து எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் அந்த எக்ஸாம் டைமிங்கு ப்ளஸ் வந்து படிக்கிறதுக்கான நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 8 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். ஆனால் அந்த 8 சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களும் டயர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம்னு ஒன்று வரும். ஸோ அந்த எக்ஸாம்லேயும் அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் அவங்க ஃபேஸ் பண்ணுற முக்கியமான டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது இதுதான். இப்போ யாரெல்லாம் 2 குரூப்பும் சேர்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் சிஎம்ஏ மட்டும் பண்ணுறவங்க, இல்லைனா நான் காலேஜ் போகிறேன், என் காலேஜில் அட்டண்டன்ஸ்லாம் பிரச்சனையே கிடையாது, அவங்களே அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க, என் ஃப்ரெண்டே நான் ப்ராக்ஸி வச்சு நான் அட்டண்டன்ஸ் போட வச்சுருவேன், எனக்கு அட்டண்டன்ஸ் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா அவங்க 2 குரூப்பும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வேறு லெவலில் ஹார்ட் ஒர்க் போடணும். யூ வில் ரியலி ஃபீல் லைக் இட் இஸ் சேலஞ்சிங். ரொம்ப சேலஞ்சிங்காக ஆக்சுவலாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருப்பாங்க, சிஏ டஃபா சிஎம்ஏ டஃபான்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டுமே டஃப்பு தாங்க. முடித்த உடனே உங்களுக்கு என்ன 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, முடித்த உடனே உங்களுக்கு 40,000 கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் 80K கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் 1 lakh கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் 1.5 lakhs கொடுக்குறாங்க per month. ஸோ அதனால் வந்து ரெண்டுமே டஃப்பு தான், ரெண்டுமே ஈக்குவலி சேலஞ்சிங் தான் ஆக்சுவலாக. ஒரு சில விஷயங்களில் சிஏ டஃப்பாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் சிஎம்ஏ டஃப்பாக இருக்கும். அதுக்காக ரெண்டுமே டஃப்பில் காம்ப்ரமைஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. பட் இதுக்கு தனியாக நம்ம இன்னொரு வீடியோ நம்ம பேசலாம். இதுக்கு வந்து இந்த டாபிக் டிஸ்கஷன் கிடையாது. நம்ம தனியாக சிஏ வாசஸ் சிஎம்ஏ விச் இஸ் டஃபர் அப்படின்னு சொல்லி வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக வந்து நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்.
ஸோ வந்து பேசிக்காக குரூப் 1 அண்ட் குரூப் 2 டிஃபிகல்ட்டிஸ் என்னது, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், யார் யாரெல்லாம் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணால் பெட்டராக இருக்காது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறப்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு லைட்டாக திக்கும். நான் வந்து வீடியோவுடைய டைலாக் டெலிவரி நான் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டேன் ஆக்சுவலாக. இப்போ கூட பண்ண பார்த்தீங்கன்னா டைலாக் டெலிவரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டைலாக் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ டைலாக் ஃபைனலாக நான் டெலிவர் பண்ணுறப்போ நான் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் மன்னிச்சிருங்க. பிகாஸ் அது வந்து என்னுடைய பிறவியிலேருந்து இருக்கிற ஒரு பெரிய டிஃபெக்ட். அது என்னுடைய டங் வந்து டப்பு அப்படியே ரோல் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அது மட்டும் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்காமல் கொஞ்சம் அப்படியே மன்னிச்சு மட்டும் விட்டுருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சா என்னை வந்து மன்னிச்சு விட்டுருங்க. அது வந்து நான் பேசுகிறப்போ நான் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைனலாக நான் டெலிவர் பண்ண டைலாக் வந்து ஒழுங்காக வராது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதை மட்டும் மன்னிச்சிருங்க. இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மோஸ்ட்லி இதை பற்றி எல்லாமே பேசினேன் ஆக்சுவலாக. எதையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த வீடியோ முடிவில் தான் வருது. ஸோ that's it for this video. Have a fantastic day ahead. Stay home, stay safe. Thank you. இதோட நான் வீடியோ முடிச்சிருவேன். ஆனால் இப்போ நான் ஒன்று எக்ஸ்ட்ராவாக சொல்ல போகிறேன். அது எப்போவுமே சொல்லாமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பீஸ் அவுட்.